யோசனை கரெக்டா எப்படி நடக்குது பாத்தீங்களா? எப்படி சூரியன் கரெக்டா தோன்றது, எப்படி நிலவு தோன்றது, எப்படி நம்ம வீட்டுக்கு மிதமான சூழ்நிலை இருக்குது, எப்படி எல்லாமே கரெக்டா போகுது. இப்ப இறைவன் படைப்புல எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம ஆச்சரியமா எழுந்து போகிறது. அதே படைப்பை இறைவனா இருந்து எல்லாமே சேர்ந்து இப்ப நான் இறைவனா இருந்து நான் அதே போல எல்லா உயிருக்கும் உணவு கொடுக்கக்கூடிய வேலையை இப்ப நம்ம செய்யறோம். இதை பதமா கரெக்டா செஞ்சாதான் சாப்பாடு சூப்பரா இருக்கும். கொஞ்சம் மிஸ் பண்ணா மாறிடும். ஆனா நம்ம அதை சரியா செய்யறோம் இல்லையா? இப்ப இந்த உணவுன்றது தான் அந்த உலகத்தை உருவாக்கக்கூடிய வேலையை பார்க்கணும். இங்க எல்லாமே ஒரே பொருள் தான். உணவுனாலும் உடல்னாலும் உலகனாலும் ஏக்கனாலும் எல்லாமே ஒண்ணுதான். நம்ம எல்லாத்தையும் தனித்தனியா பார்க்கக்கூடிய பக்குவம் தான் நம்ம கிட்ட இருக்கு. அது நம்மளுக்கு புரியணும். நமக்கு அந்த அறிவு விளங்கணும்னா நம்ம பிறர் உயிரோட வழியை நம்ம வழியா உணரணும். பிறருக்கு எந்த வகையிலாவது நம்ம நன்மை புரியணுன்ற எண்ணம் நம்மளுக்குள்ள ஏற்படணும். நான் தான் சொன்ன, நன்மை செய்தவனுக்கு நன்மை நடக்கணும், தீமை செய்தவனுக்கு நன்மை நடக்கணும். நன்மை மிக நன்மை. ஆமா, தீமைன்னு சொல்ற தீமை செய்யறதுக்கு நன்மை நடந்தா மட்டும்தான் இங்க சொல்யூஷன், தீர்வு, முடிவு, சந்தோஷம், நிம்மதி. தீமை செய்யறதுக்கு தீமை தான் நடக்கும்ன்ற எண்ணம் நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் இந்த நிகழ்வு நன்மையா இருக்கு. இது மாறணுன்றதுதான் முழுக்க இங்க இருக்கிற எல்லாரோட மெயின் எண்ணமும். ஆனா எல்லாருக்கும் இந்த எண்ணம் இருக்குது. ஆனா அந்த செயலாக்கத்துக்கு யாரும் கொண்டு வர முடியல. அது எப்படி கொண்டு வரதுன்னு தெரியல. இப்போ நம்ம இயற்கையை அதை கொடுத்து நம்ம இந்த 10 வருஷத்துக்கு நம்ம நிறைய அனுபவத்தை, ரொம்ப அறிவை, ரொம்ப அன்பை உணர்ந்துருக்கிறோம். அதோட வெளிப்பாடு தான் நம்மளால இந்த நிறைய செய்ய முடியுது, நிறைய விதமான அறிவை புரிஞ்சுக்க முடியுது. அவ்வளவுதான் ஃபைனல் ஸ்டேஜ் வந்துச்சுமா. இந்த ஸ்டேஜ்ல டாப் பண்ணுவீங்க. தான் போடுங்க. ஐயா அவ்வளவுதான், ப்ராசஸ்லாம் ஓவருங்களா? ப்ராசஸ் ஓவர் ஆயிடுச்சுமா. நம்ம தம் போட்டாச்சு. இதோட நாளைக்கு காலையில தான் நம்ம இந்த உணவு ஓபன் பண்ணி எல்லாருக்கும் நம்ம சர்வ் பண்ணோம். எல்லா உயிருக்கும் இந்த உணவு மருந்தாகவும் விருந்தாகவும் அன்பாகவும் அறிவாகவும் வேலை செய்யணும்னு நம்ம எல்லாரும் அந்த சிந்தனையில இருந்து செஞ்ச உணவு எல்லா உயிரும் இன்புற்று வாழ்க. நன்றி. நன்றிங்க.